கண்ணீரில் நடந்த வழித்தடங்கள் என்கின்ற கருப்பொருள் கீழாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எரேமியாவை மையமாக வைத்துக்கொண்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய புத்தகம் எரேமியா பொறுத்த மட்டும். இதை நம்ம சுருக்கமாலாம் பார்க்கவே முடியாது. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, எரேமியாவை குறித்தும் எரேமியாவுடைய அழைப்பை குறித்தும் எரேமியாவை கடவுள் எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்தும் எரேமியா வழியாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்வில் என்ன மாற்றங்களை கடவுள் கொண்டு வந்தார் என்பதையும் குறித்து நாம் சிந்திக்க இந்த நாளை நம்ம முயற்சி செய்வோம். முதல் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ரைட். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல இவரை வந்து கடவுள் ஊழியத்துக்கு என்று அழைக்கிறார். அவர் அழைப்பு வந்து நம்ம 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய அழைப்பு, எரேமியாவுடைய அழைப்பு. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ அவர் வந்து கர்த்தர் எப்போ அழைத்தார் என்கிறத ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம். எப்பனா அவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்பாகவே கடவுள் யாரை அழைத்திருக்கிறார் என்றால் எரேமியாவை அழைத்திருக்கிறார். நீ தாயின் வயிற்றிலே உன்னை உருவாக்கும் முன்பாகவே நான் உன்னை அறிந்து வைத்திருக்கிறேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பாக உன்னை நான் பண்ண பரிசுத்தப்படுத்தி உன்னை திருநிலைப்படுத்தி உன்னை அபிஷேகித்து ராஜ்யங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தேன். ஃப்ரம் மதர்ஸ் வூம், அம்மாவுடைய வயிற்றிலிருந்தே எரேமியாவை கடவுள் தெரிந்து கொண்டார். அப்ப கடவுளுடைய அழைப்பு என்பது எல்லாருக்குமானது. அது எப்போ கொடுக்கப்படுகிறது என்றால் கடவுளுடைய திட்டத்தின்படி அது தாயின் வயிற்றிலிருந்து கூட என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுகிறதாக நாம் எரேமியாவை பார்க்கிறோம். ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னா கடவுளுடைய ஊழியத்துக்கு வருவாங்க. சில பேரண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, முதல் பிள்ளையா டாக்டர் ஆன, 2வது பிள்ளை இன்ஜினியர் ஆக்குன, கடைசி பிள்ளைய அது ஒண்ணுமே படிக்கல, அதனால என்ன பண்ணிட்டேன், ஊழியத்துக்கு அனுப்பிட்டேன். அப்படி கிடையாது. அது ஊழிய அழைப்பு கிடையாது. சிறந்தவையை, நல்லவையை, முதலானவைகளை கடவுளுக்கென்று பிரத்யேகமாக தெரிவு செய்து கொடுப்பதுதான் அது அர்ப்பணிப்பாக நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கும்போது எரேமியாவை கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தெய்வமாக இருக்கிறார். ரைட். இந்த எரேமியாவுடைய காலகட்டத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா இதனுடைய நிகழ்வுகளை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் என்று நான் யோசிக்கிறேன். எரேமியாவுடைய காலகட்டம் பார்க்கும்போது 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு, 7th செஞ்சுரியிலிருந்து 6th செஞ்சுரி. இவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அரசர்கள் இருக்கிறாங்க. இவருடைய காலகட்டத்தில் முதல் அரசர் வந்து ஜோசியா 640 609 வரை அவர் வந்து அரசராக இருக்கிறார். அதுக்கடுத்தது ஜெஹோவாஸ், அவர் வந்து 609ஆம் வருஷத்துல அவர் வந்து இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோயாக்கிம், தமிழ் யோயாக்கிம் நினைக்கிறேன், யோயாக்கிம். அடுத்தது வந்து செதேக்கியா இருக்கிறாரு. அப்புறம் ஜெஹாக்கிம் இருக்கிறாரு. இந்த மாதிரி 5 அரசர்கள் அவருடைய காலகட்டம். அதாவது 640 586 வரையில, 582 வரையில இவருடைய காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 5 அரசர்களுடைய இவர் வந்து இறைவாக்கினராக யார் இருக்கிறார் என்றால் எரேமியா இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இவருடைய மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் என்பது என்னவென்றால், அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பது எருசலேம் விழுகிறது தான், எருசலேம் விழுந்து போகிறது என்பதுதான் எரேமியாவோட மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமும், அதை அவர் சாட்சியாகவும் அவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது ரொம்ப இது வந்து நேபுகாத் நேச்சார் பாபிலோன் இது வந்து அந்த நகரத்தையும் அந்த திருக்கோயிலும் அழைக்கிறது போது நிறைய யூதர்கள் வெளியே தள்ளப்படுகிறாங்க. அந்த இடத்தை விட்டு, அவங்களுடைய நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுகிறாங்க, வெளியே போறாங்க. இதெல்லாமே அழிவின் காலங்களாக எரேமியாவுடைய காலங்கள் இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 3 படையெடுப்பை இஸ்ரேல் மக்கள் பார்க்கிறாங்க எரேமியாவுடைய காலகட்டத்தில். ஒன்று அசிரிய படையெடுப்பு, இன்னொன்று எகிப்திய படையெடுப்பு, அடுத்தது பாபிலோன் படையெடுப்பு. இந்த 3 படையெடுப்பும் எரேமியாவுடைய காலகட்டத்தில் இஸ்ரேல் மீது நடக்கிறதாக பார்க்கிறோம். இதுல யாரு மிகப்பெரிய வல்லவர்களாக இருந்தார்கள் என்றால் அசிரியர்கள் ரொம்ப பெரிய வல்லவர்களாக இருந்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தார்கள். அப்புறமா வந்து எகிப்து, பாபிலோன் இதனுடைய போராட்டம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெருசா இருந்தது இஸ்ரேல் மக்களுக்கு. ரைட். இப்ப எரேமியாவை பொறுத்த மட்டும் 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க.
எரேமியா 38:6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலை முற்றத்திலே வைத்து அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவுடைய தூரத்திலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் ஊளையாய் இருந்தது. அந்த ஊளையிலே எரேமியா அமிழ்ந்தான். ரைட். அப்போ எரேமியாவை தூக்கி என்ன பண்றாங்க? அவர் கடவுளுக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக தீர்க்க தரிசனம் உரைத்ததுனால அவர் ஒரு பாழங்கிணற்ற தள்ளி அவரை சிறைப்பிடித்து அவரை கொடுமைப்படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம் எரேமியாவுடைய வாழ்க்கையில. அப்போ எரேமியாவுடைய அழைப்பை நம்ம பார்த்தோம். அவருடைய வாழ்வுல அவர் படாத உபத்திரம் கிடையாது, வேதனை கிடையாது. இந்த பாழுகிணற்றில இருந்து கூட அவர் சும்மா இல்லை. அவர் என்ன பண்றாரு? அங்கேயும் கடவுளுக்கான தன்னுடைய திருப்பணியை அவர் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ எரேமியாவுடைய துன்புறுத்தல் ரொம்ப முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. எந்த இறைவாக்கினருக்கு இல்லாத ஒரு துன்புறுத்தல், ஒரு கடினமான சூழ்நிலை எரேமியாவுடைய வாழ்விலே நாம் இங்கே பார்க்கிறதாக இருக்கிறோம். அடுத்ததாக எரேமியா 25:11 வாசிங்களேன். எரேமியா 25:11. இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் யூதா தேசம் சிறைச்சாலையிலே பாபிலோனுக்கு அடிமைகளாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் 11ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல சொல்ற தீர்க்க தரிசனத்தை 538ஆம் வருஷத்திலே கடவுள் நிறைவேற்றுகிறார். சைரஸ் உடைய இதுல இவங்க திரும்ப வருகிறார்கள். நம்ம ஏசாயால வாசிச்சா பாருங்க, கோரேசு மன்னன் மீட்டு கொண்டு வருவார் அப்படின்றத படி 538ஆம் வருஷம் தான் யூதர்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரேலர்கள் திரும்பி வருகிறதாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 70 வருஷம் இவர்கள் வெளியே இருக்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது 43ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 43:6. கரேயாவின் குமாரனாகிய யோகனனும் சகல ராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். தக்பானேசிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு. இப்போ இவங்க எந்த நாட்டுக்கு தஞ்சம் புகுகிறார்கள் என்றால், எருசலேமுடைய நாட்டை விட்டு தங்களுடைய உடைமைகள் எல்லாம் விட்டு எகிப்துல அடிமைகளாக திரும்பி போகிறதாக நாம் பார்க்கின்றோம். யாரு? எரேமியாவும் இஸ்ரவேல் மக்களும். ரைட்டுங்களா? அப்போ பாத்தீங்கன்னா பல நிலைகளில் இவங்க சிறையிருப்புகளை, பல நிலைகளில் இவங்க போராட்டங்களை சந்தித்து கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம். இது எதுக்காக இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம் என்றால், எரேமியாவுடைய ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. பாடுகள், இந்த அடிமைதனங்கள், சிறையிருப்பு, இது கூடாக தான் எல்லாமே ஒரு கடந்து செல்கிறார். ஆனால் அவ்வழியிலே மக்கள் போகும்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை எரேமியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? கொடுத்துட்டே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். இப்போ இந்த எரேமியாவுடைய அழைப்புக்குள்ளாக வரலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, எரேமியா பொறுத்த மட்டும் அவர் தயக்கத்தோடு இருக்கிறார் இந்த ஊழியத்தை எடுத்துக்கொள்வதற்கு. அவருக்கு என்ன மிகப்பெரிய தயக்கம் என்றால், அவர் வாலிபனாக இருக்கிறார், சிறு பிள்ளையாக இருக்கிறார். என் வார்த்தைக்கு இஸ்ரவேல் மக்கள் செவி கொடுப்பாங்களா, அவங்க நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற ஒரு தயக்கத்தின் வழித்தடங்களிலே எரேமியா இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ ஏன் எரேமியா ஆரம்பத்துல தயக்கத்துல இருக்கிறார் என்றால், ஒரு காரியம், அவருக்கு பாதுகாப்பை குறித்து, மக்கள் அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை குறித்து ஒரு மிகப்பெரிய அச்சம் இருந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது, கடவுள் உண்மையாகவே தம்மை அழைக்கிறாரா, இந்த அழைப்புக்கு நாம் செவி சாய்க்கணுமான்ற ஒரு கேள்விக்குறியும் எரேமியாவுக்கு இருந்துட்டே இருக்கிறது. அடுத்ததாக கர்த்தர் அழைக்கிறார், அதனால தன்னை அவர் விட்டு கொடுக்கிறதாகவும் நாம் பார்க்கிறோம். இப்ப 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தர்
தமது கரத்தை நீட்டி கர்த்தர் தம்முடைய கரத்தை நீக்கி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைத்தேன். பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அப்போ எரேமியாவை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். உன்னை கொண்டு நான் இடிப்பேன், கட்டுவேன், உருவாக்குவேன், அழிப்பேன் என்கின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றும் எரேமியா செய்கிறார். இஸ்ரவேலை கட்டுகிறார். அவங்க அழிவுன்னு சொல்லும்போது அழிக்கப்படுகிறார்கள். சிறையிற்கு போவீங்கன்னு சொல்லும்போது சிறையிருப்பு போறாங்க. நீங்க மீண்டு வருவீங்கன்னு சொல்லும்போது மீண்டு வருவாங்க. எரேமியா என்னென்னலாம் வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறாரோ கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மெய்யாக அவைகளை மாற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த உறுதியை எரேமியாவுக்கு கடவுள் அளிக்கிறார். நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். இவங்களுக்கு நீ பயப்படாது. ஏன்னா இந்த ஜனங்க பயமின்றி இருக்கிறாங்க. கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது, வேற எதுக்குமே பயப்படாம தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப மற்ற தெய்வங்களையும் பிற வழிபாடுகளுக்குள்ளாக போய் யாவே தெய்வத்தை மறந்து சீர்கேடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு வாலிபனை, ஒரு இறைவாக்கினரை, ஒரு சிறியவனை, ஒரு குழந்தை என்ன கருதப்படுகிறவனை கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்போ கடவுள் யாரையும் எப்படியும் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் எரேமியா வழியாக புரிந்து கொள்ளலாம். சின்ன பையன் தானே அப்படின்னு யோசிக்க கூடாது. சின்ன பையனை வைத்து கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலும் நாம் செய்திருக்கிறத கண்கூடாக இந்த எரேமியா முழுவதும் நம்ம பார்க்க முடிகிறதா இருக்கிறது. அடுத்தது கர்த்தர் அழைக்கிறார். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய அழைப்புக்கு எரேமியா கீழ்ப்படுகிறார். முதல்ல தயக்கமா இருக்கிறாரு, அப்புறம் கடவுளுடைய உறுதிப்பாட்டை பெறுகிறார். உறுதிப்பாட்டை பெற்ற பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் எரேமியா கீழ்ப்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ கர்த்தர் என்னெல்லாம் காரியங்களை எரேமியாவை செய்ய சொல்றாரோ, சொல்றாரோ, கடிந்து பேச சொல்லுகிறாரோ, புலம்ப சொல்லுகிறாரோ, எல்லாவற்றையும் எரேமியா செய்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது எரேமியா பொறுத்த மட்டும் நாம் புரிந்து கொள்கின்ற மற்ற காரியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப 9ஆம் வசனத்துக்குள்ள வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார். ரைட். அப்போ கடவுள் அவருக்கு என்ன உறுதிப்பாட்டை கொடுக்கிறார் என்றால், இனி இந்த நாவு, இந்த வாய் உன்னுடைய வாய் அல்ல, இது என்னுடைய வாய். அப்போ கடவுளுடைய மவுத் பீஸாக, கடவுளுடைய வாயாக யாருடைய வாய் செயல்படுகிறது என்றால் எரேமியாவுடைய வாய் செயல்படுகிறது. அப்ப எரேமியாவுடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் அல்ல, அது கடவுளின் வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:11. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ரைட். இப்ப இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்படுறாங்க. எங்கன்னா முதல் வசனத்துல நீங்க வாசினா எருசலேமில இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. நான் சொன்னல நிறைய நாடு கடத்தப்படுவாங்க. முதல் வசனத்தை வாசிங்க. எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்ரீயும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு. ரைட். திருவிழத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சார் நாடு கடத்தி இருந்தோரிலும் எஞ்சியிருந்த மூப்பர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மக்கள் ஆகிய அனைவருக்கும் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமிலிருந்து மடல் ஒன்றை அனுப்பினார். ரைட்டுங்களா? அப்படி இருக்க பட்சத்துல இந்த 29ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா பாபிலோன்ல சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் எங்க அனுப்புறார் என்றால் எருசலேமிலிருந்து பாபிலோன்ல ஜெயில இருக்கிற மக்களுக்கு எரேமியா ஒரு லெட்டர் எழுதுறார். அந்த தலைப்பே அதுதான், நாடு கடத்தப்பட்டவருக்கு எரேமியாவின் மடல், எழுதிய மடல் தான் கொடுத்திருக்காங்க 29ஆம் அதிகாரத்துல. நீங்க அது திருவிழத்துல பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. அவர் எழுதும் போது அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால்,
11ஆம் வசனம் தான் அந்த வாக்குத்தத்தம். நான் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அந்த வாசிங்க மறுபடியும். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் தீமைக்கான திட்டங்கள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ இவங்க இந்த நம்பிக்கையற்ற சூழலிலே பாபிலோன்ல இருக்கிற ஜெயில வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு நம்பிக்கையின் செய்தியை எரேமியா வழியாக கொடுக்கிறார். உங்களுக்காக கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்பா. அந்த திட்டம் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான். அப்ப சில நேரங்களில் நம்ம இந்த சிறையிருப்புகளுக்குள்ளாக போக வேண்டியதா இருக்கிறது. சில கடினமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. சில எதிர்மறையான சூழ்நிலைகளுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. காரணம் நம்முடைய செயல்பாடுகளா இருக்கலாம், இல்ல எதிரிகளுடைய திட்டங்களாக இருக்கலாம். எதிரிகளுடைய ஆலோசனையின்படி நம்ம சில காரியங்களுக்குள்ளாக நம்ம போகும்போது, நம்முடைய வாழ்வு ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது, அந்த கடினமான சூழ்நிலைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உடைத்து போடுவதற்காக அல்ல, மாறாக நம்மை வலுப்படுத்துவதற்காக, நம்மை கட்டி எழுப்புவதற்காக. அப்ப இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற இந்த எருசலேம் மக்களுக்கு, பாபிலோன்ல இருக்கிற மக்களுக்கு எரேமியா வழியாக கடவுள் ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். உங்களுக்காக நான் வச்சிருக்கிற திட்டம் உங்களை உருவாக்கும், அது உங்களை அழிக்காது என்கின்ற திட்டத்தை கூட. இனி காலைல கூட நீங்க சந்தேகத்தோடு கடவுளை தேடி இங்க வந்திருப்பீங்க. ஆண்டவரே, என்ன என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், இவ்வளவு சிறையிருப்புகள், இவ்வளவு பேர் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், இவ்வளவு பேர் எனக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழவே முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு எருசலேம் மக்களும் அந்த சூழ்நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா கடவுள் எரேமியாவை கொண்டு ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்து அவர்களை மீண்டும் கட்டி, அவர்களை எழுப்பி, அவர்களை கடவுள் உயர்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அது போல உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக, அதை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஒரு புதிய உடன்படிக்கையை எருசலேம் மக்களோடு செய்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவங்க மனமாறுகிறாங்க. 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். கர்த்தர் சொல்றார், யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணு. அப்ப இதுவரையில பண்ண உடன்படிக்கை கேள்வி இருக்குல்ல. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோட நிறைய உடன்படிக்கை பண்ணாரு. இப்ப அந்த உடன்படிக்கை எல்லாம் கடவுள் விட்டுட்டாரு. காரணம் என்ன? அவங்க மறந்துட்டாங்க, கடவுளை மறந்துட்டாங்க, கடவுளை விட்டுட்டாங்க. அந்த உடன்படிக்கை உடைந்து போச்சு. உடன்படிக்கைனா இப்போ அமெரிக்காவும் இவங்க ரஷ்யாவும் உடன்படிக்கை பண்றாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் உடன்படிக்கை பண்றாங்க. ரெண்டு குழுக்களோடு உடன்படிக்கை பண்ணும்போதுனா, நான் உன் எல்லைக்கு வரமாட்டேன், நீ என் எல்லைக்கு வராத, உனக்கு தேவையானதெல்லாம் நான் இதை கொடுக்குறேன், எனக்கு தேவையானதெல்லாம் நீ கொடு அப்படின்னு ஒரு கடவுளை சொல்றார். நீ இதெல்லாம் செய், நான் உனக்கு இதெல்லாம் செய்யறேன், நீ இதெல்லாம் கீழ்ப்படி, நான் உனக்கு இதெல்லாம் செய்யறேன். நீ கீழ்ப்படியாம இதை செய்யணும், கடவுள் செய்ய மாட்டார். அந்த உடன்படிக்கை அங்கே உடைந்து போகிறது. இப்போ இவங்க எருசலேமை விட்டு நாடு கடத்தப்பட்டவர்களாக, சிறையிருப்பில் இருக்கிறவர்களாக, பல நாடுகளுக்கு துரத்தி அடிக்கப்பட்ட இந்த எருசலேம் மக்களிடத்திலே கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார். என்ன புதிய உடன்படிக்கைனா, வாசிங்க தொடர்ந்து. இதோ நாட்கள் வரும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து நினைவு கூறுகிறார். பாருங்க, நாம அவங்களுடைய பிதாக்களை எங்க இருந்து கூட்டு வந்த? எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள். எவ்வளவு கிளியரா பேசுறாரு பாருங்க கடவுள். இஸ்ரவேலை நான் ஏன் கைவிட்டேன், எருசலேம் மக்களை நான் ஏன் கைவிட்டேன், யூதாவை நான் ஏன் கைவிட்டேன்னா, அவங்க எகிப்தில இருந்து அழைத்து வரும்போது அவங்களோட நான் உடன்படிக்கை பண்ணேன். அப்ப நான் அவங்களுக்கு யாரா இருந்தேன்? ஹீரோவா இருந்தேன் சொல்றாரு, நாயகனா இருந்தேன், கதாநாயகனா இருந்தேன். ஆனா இந்த ஹீரோவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கதாநாயகன் என்ன பண்ணிட்டாங்க, அவமாக்கி போட்டாங்க. எங்களுக்கு அவர் ஹீரோ கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை ஓங்கிய புயத்தாலும் பலத்த ஜாதியை மீட்டு கொண்டு வந்த அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இவர்கள் அவமானிக்க போட்டதுனால கர்த்தர் அவர்களை விட்டுட்டார். நீங்க எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அது கடவுள் இங்க எரேமியா இடத்துல பேசும்போது இஸ்ரேல் மக்களுக்கு நினைவூட்டுகிறார். எகிப்துல இருந்து அழைத்து வந்த போது நான் எப்படி இருந்தேன்? ஹீரோவா இருந்தேன்ல,
கானானுக்கு வந்தோடனே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என்ன மறந்துட்டீங்களே. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை அனுபவிக்கும் போது, ஆசீர்வாதங்களை அனுமதிக்கும் போது கடவுளை நாம் நினைவு கூறுவது கிடையாது, கடவுளுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. ஏங்க, நீங்க நன்மையா இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது கடவுளை நீங்கள் நன்றி செலுத்தலைன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது கடவுளிடத்துல ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. அதான் உண்மை. நன்றி இல்லாத உள்ளங்களே மனுஷனே நாம் மதிக்க மாட்டான். வள்ளுவரே சொல்றாரு, நன்றி மறுப்பது. அப்படி இருக்கும்போது உலகத்தானே எதிர்பார்க்கும் போது கடவுள் எதிர்பார்க்க மாட்டாரா? என் பிள்ளைக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தனே, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே கொடுத்தனே, அவனுக்கு எல்லா நன்மையால் நான் திருப்தி ஆக்குனேனே, ஆனா அவன் என்ன நன்னெச்சி கூட பார்க்கல, எனக்கு நன்றி கூட செலுத்தலையே. எதுவுமே பிரச்சனையே இல்லை, வாழ்க்கை சுகமா இருந்தா கோயிலுக்கே வரமாட்டாங்க, எல்லாம் ஜாலியா வீட்டுல இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயில் வரது கூட கஷ்டமா. ஏதாவது ஒரு அடி, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு குடும்பத்துல பண கஷ்டம், பிரச்சனை ஒண்ணு, அன்னைக்குதான் பக்திமான மாறிடும். வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க சாமி, எனக்கு செய்யுங்க, அது செய்யுங்க அப்படி. அப்போ நல்லா இருக்கும்போது கடவுளை தேடாமல், நன்றி செலுத்தாமல், பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும்போது கடவுளை தேடும் போது கடவுள் கண்டிப்பா பதில் அளிக்க மாட்டார்ன்றதை அங்க சொல்றாரு. அடுத்தது வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இது எங்க சொல்றா தெரியுமா? கடவுள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது மோசே எடுத்து சொல்றார், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாய். ஆனா அவர் தெய்வமா இருந்துட்டே தான் இருக்கிறாரு, அதுல பிரச்சனையே கிடையாது. He is always the God of his people. அவருடைய மக்களின் கடவுளாக கர்த்தர் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் தான் அவர்களுடைய மக்களாக எல்லாம் போயிடுறாங்க. கடவுளுடைய மக்களாக இருக்க வேண்டியவர்கள் பாகாலுடைய மக்களாக, பிசாசின் மக்களாக, உலகத்தின் மக்களாக மாறிவிடுகிறார்கள். தெய்வம் தெய்வமாகுது, மக்கள் மாறிவிடுகிறார்கள். அதுதான் பிரச்சனை. இப்பவும் கடவுள் சொல்றார், நீ என் நியாயப்பிரமாணத்தை உன் இருதயத்துல வச்சுக்கோ, என் வார்த்தைகளை நீ இருதயத்துல ஏற்றுக்கொள், அப்போ நான் உன் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். அப்ப இவங்க எப்பெல்லாம் நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்களோ, எப்பெல்லாம் கடவுளுடைய திட்டங்களை, கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, அவர்கள் கடவுளின் மக்கள் என்கின்ற அந்த அடையாளத்தை இழந்து போயிடுறாங்க, உலகத்தின் மக்களாக மாறிவிடுகிறார். அப்போ நீங்க நானும் கடவுளின் மக்களாக, காட்ஸ் பீப்புளாக, கடவுளின் இறை மக்களாக எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை ஏற்று அந்த வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுதுதான் தவிர உலகத்தை போல இருக்கும்போது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது வாசிங்க. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். நேற்று கூட ஏசாயால பார்த்தேன், பூமி கர்த்தருடைய அறிவில் அதாவது நிலைத்திருக்கிறதுன்ற மாதிரி அந்த ஏசாயால 9ஆம் அதிகாரமா 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த தீங்கு செய்வோர் இல்லை அப்படின்ற மாதிரி வரும் பாருங்க. 9ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசியில வாசிங்க. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும், பூமி கர்த்தரை அறிகிற அறிவால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். 9ஆம் வசனம் தான. பரிசுத்த பர்வதம் எங்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவால் நிறைந்திருக்கிறது. இப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க, என் மக்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை யாருக்கும் புத்தி சொல்ல தேவையில்ல. ஏன்னா எல்லாருமே யாரை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க? கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். அப்போ இந்த எரேமியா முழுக்க நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதன் பற்றி நாம் பின்பற்றுவோம் என்றால் இந்த சிறையிருப்பு, நாடு கடத்தப்படுகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு என்ன இருக்காது, வந்திருக்காது. இவங்க இதெல்லாம் மறந்துட்டனாலதான் இவங்க இத்தனை நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுகிறாங்க, சிறையிருப்புக்குள்ள போறாங்க, பிரச்சனைகளை அனுமதிக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய இருதயம், மக்களுடைய செயல்பாடு. இது எல்லாத்தையும் எரேமியா வெளிப்படையாக சொல்றார், கடவுளுடைய வார்த்தையா பேசுறார். எங்க இருந்து எடுத்து பேசுறாருன்னா, எகிப்தில இருந்து எடுத்துட்டு வந்து பேசுறார், கானானுக்கு வந்ததுல இருந்து பேசுகிறார். அங்கிருந்து மக்களை கடவுள் எப்படி வழிநடத்தினார் என்ற வகையாக பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல. அவருடைய வார்த்தையை நான் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் முடிவு பண்ணிட்டேன்னா அவருக்கு அவ்வளோ நெருக்கடிகள். வேணாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண வேணாம், பேச வேணாம். இது பேசுறதுனால தானே இவருக்கு இவ்வளவு பிரச்சனை எரேமியாவுக்கு. அதனால பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்தா கூட அந்த வார்த்தைகள் சும்மா இல்ல, என் எலும்பை அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல எரிய வைக்கிறது. அடுத்தது அப்புறம் வாசிங்க. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்து இருந்தது, அறிவிங்கள். அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமா இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் பிரேதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். ரைட். அப்ப எவ்வளவு எதிரிகள் எரேமியாவுக்கு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எரேமியா என்ன பண்றாரு, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதனால மக்கள் யாரை எதிர்க்கிறாங்கன்னா, எரேமியா இவன் சொல்றபடி தானே நடக்குது, இவனை என்ன பண்ணக்கூடாது, சொல்ல விடக்கூடாது, இவனை எப்படியாவது குற்றம் பண்ணி இவனை அழிக்கணும்னு ஜனங்க இருக்கிறாங்க. நானும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வார்த்தைகள் என்ன பண்ண மாட்டேங்குது, சொல்ல விடாம என்னை வந்து அதை அடக்கி வைக்க முடியாம என்னை வந்து வெளியில வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரைட். இதெல்லாம் எரேமியா குறித்து நம்ம பார்த்தோம். இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு சில பகுதிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 30ஆம் அதிகாரத்துல இருந்து 33ஆம் அதிகாரம் தான் எரேமியாவுடைய மையமா இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அழிவுகளை குறித்தும் அவங்களுடைய செயல்பாடுகளை குறித்தும் இருக்கும். ஆனா இந்த 30, 33 வரை இருக்கிற அதிகாரம் பாத்தீங்கன்னா கடவுள் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். கடவுள் அவர்களை ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கிறதாக வசனங்கள் இருக்கிறதாக இருக்கும். அப்போ என்னதான் மக்கள் தவறி போகும்போதும் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக வந்து அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர்றதுக்கூடிய ஒரு நம்பிக்கையின் வசனங்கள் இந்த 3-4 அதிகாரம், 30ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரை. அதே போல நம்ம வாசித்த 31ஆம் அதிகாரம் 31லேருந்து 34 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே நமக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ விஷயங்கள் நம்ம கொண்டு வந்தது பெரிய விஷயம்தான். ஆனால் இது நம்ம ஃபுல்லாக இதை பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. ஒரு சில பகுதிகளை பார்த்து வச்சிருக்கிறோம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் எரேமியா பொறுத்த மட்டும் அவர் புலம்புகின்ற இறைவாக்கினர். அவர் எதுக்காக புலம்புகிறார் என்றால், மக்கள் கடவுளை விட்டு போயிட்டாங்க, யாவே கடவுளை மறந்துட்டாங்க, அதை குறித்து அவர் புலம்பிக் கொண்டே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது எரேமியாவுடைய வாழ்க்கை வந்து பாடுகளை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கு, துன்பங்களை அனுபவிக்கிற வாழ்க்கையா இருக்குது. இது எதை பிரதிபலிக்கிறது என்றால் இயேசுடைய பாடுகளை பிரதிபலிக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எரேமியா வந்து அவருடைய பாடுகள் இயேசுவின் பாடுகளுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். 2 பேருக்குமான அந்த அழைப்பு, இயேசுவுக்கும் எரேமியாவுக்குமான அழைப்பு. இயேசு அவர் வந்தது நோக்கமே இதுக்காக தான். எதுக்காக? பாடுகளை அனுபவிக்க, மரணத்தை சந்திக்க. கர்த்தர் எரேமியாவை எதுக்காக அழைத்தார் என்றால் பாடுகளை அனுபவிக்க, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்வதற்காக, தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக. அதான் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை, நான் தாயின் கருவிலே உன்னை முன்குறித்தேன். இயேசுவையும் கடவுள் எதுக்காக இந்த பூமியில் அனுப்பினார் என்றால் பாடுகளை அனுப்புவதற்காக. 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 11:19. மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். ரைட். இது யாரை பத்தினா? எரேமியா பத்தி தான். நீங்க 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசினா எரேமியாவை கொலை செய்வதற்கு என்ன பண்றாங்க? திட்டம் திட்டுறாங்க. ஆனா எரேமியாவை கொலை செய்கிற திட்டம் யாரோட திட்டம் மாதிரி இருக்குது? இயேசுவை கொலை செய்கிற திட்டம் மாதிரி இருக்கு. அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. இது எங்க வருது? நம்ம இதுல வாசிக்கிறோம்ல, அவர் ஏசாயால வாசிக்கிறோம்ல, அவர்
மயக்கத்துக்கு ஆட்டை போல அவர் போனாரு. நெறிந்த நாணலை முறியாதவர், அதுல வந்து பாருங்க நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டாரு. இதே இது வந்து யாருக்கு வருது? எரேமியாவுக்கு வருது. நீங்க அந்த திருவிவிலியத்துல வாசிங்களா 18ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி தலைப்பே அப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பைபிள் ஸ்டடி பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஆலோசனை சொல்றேன்னா, பவர் வச்சுக்கோங்க, கூடயே திருவிவிலியத்தை வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி படிக்கும்போது நிறைய காரியங்கள் கத்துக்கொள்ளலாம். 18க்கு முன்னாடி எரேமியாவை கொல்ல சதி திட்டம். அப்போ இந்த வசனம் எல்லாம் யாரை பத்தினா? எரேமியா பத்தி தான். 20ஆம் வசனத்துல சொல்றாங்க, 19ஆம் வசனத்துல சொல்றாங்க அவரே ஆடை அடிக்கப்படுகிறது போல கொண்டு செல்றாங்க. வாசிங்க இப்போ. வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம். மரத்தை எதோடு அழிப்போன்றாங்க? பழத்தோடு. அப்ப என்ன, எரேமியாக்குள்ள தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களோடு யாரை அழிக்கணும்ன்றாங்க? எரேமியாவை அழிக்கணும். அந்த பழத்தோடு அவன் மரத்தை அழிக்கணும்ன்றாங்க. அடுத்தது, வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்பட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீ நேர்மையோடு தீர்ப்பளிப்பவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவரின் பெயரால் இறைவாக்கு உரைக்காதே, உரைத்தால் எங்கள் கைகளாலே சாவாய். எப்படி மிரட்டி இருக்கிறாங்க பாருங்களேன் எரேமியாவை. நீ ஆண்டவருடைய பேர்ல தீர்க்க தரிசனம் சொன்ன, என் கையால உன்னை சாவடிச்சு போட்டுருவன்றானுங்க. அந்த அளவுக்கு எரேமியா மேல அவ்வளவு கோபமாக இந்த மக்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இதேதான் இயேசு ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:11. அவர் தம் சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க இயேசுடைய தீர்க்க தரிசனத்தையும் இயேசுடைய வார்த்தைகளை சொந்த ஜனங்க ஏத்துக்கல. அதே மாதிரிதான் எரேமியாவுடைய வார்த்தைகளை தன் சொந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள. அதுக்கு பதில் எரேமியா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க? கொலை செய்யணும் தான் யோசிக்கிறாங்க. ரைட். அப்போ இவங்க 2 பேருக்குள்ளான அந்த மரணமும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம 20:2 வாசிச்சோம். எரேமியா 20:2 பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். ரைட். எரேமியாவை என்ன பண்றாங்க? அடித்தார்கள். அடித்து, அதாவது சாட்டியால் அடித்து சிறைச்சாலையில போட்டாங்க. இயேசு என்ன பண்றாங்க? சாட்டியால் அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2 பேரும் அது. அடுத்தது இவர் பேர் என்ன? புலம்புகின்ற தீர்க்கதரிசி. யாரை குறித்து புலம்புறாரு? எருசலேம் குறித்து. இயேசுவும் எருசலேம் குறித்து புலம்புகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு, எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். அடுத்தது வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாகும். இப்பொழுதும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலே உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் கரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். எருசலேம் தேவாலயத்தை கர்த்தர் பார்த்து கட்டினாரு. ஆனா அதே ஆண்டவர் எருசலேமை குறித்து அழுது புலம்புகிறார். ஒரு கல்லின் மீது இல்லாதபடிக்கு அழித்து போடும் காலம் வரும். அதேதான் எரேமியாவும் புலம்புகிறார். 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் இருக்கிறது, நலமாய் இருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் அழுவேன். அப்போ எருசலேமை பார்த்து அந்த குமாரத்தியை அழிந்து போகிறதை குறித்து என்ன பண்றாரு? கண்ணீர் விட்டு அழுகிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். அப்போ எருசலேமை குறித்தான பாரம் எரேமியாவுக்கு எவ்வளவு இருந்ததோ, இயேசுவுக்கு எவ்வளவு இருந்ததோ அதே அளவுக்கு யாருக்கு இருக்கு? எரேமியாவுக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.